இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருநாளை திடலிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் முதல் தொழுகை, பிறகு உரை நிகழ்த்தப்படும். இது ஜும்மாவினுடைய சட்டம் போலயே தொழுகையிலையும் சரி, உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்திலையும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்க தொந்தரவு செய்யாதீங்க, வாயை மூடி இருங்கன்னு சொல்லுவது இந்த தொழுகையை பால்படுத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே ஜும்மாவுடைய சட்டம் தான் இதற்கும். உரை நிகழ்த்தும் பொழுது யாரும் எழுந்து அங்கே இங்கே என்று போக வேண்டாம். அதே போல எதுவுமே பேசிக்கொள்ள வேண்டாம், பிறருக்கு தொந்தரவும் செய்ய வேண்டாம். உரை முழுவதாக முடியும் வரை ஜும்மாவுடைய சட்டம் மாதிரி என்ன செய்ய வேண்டும்? நாம் அமைதியாக உரையை கேட்க வேண்டும். இதுதான் தொழுகையினுடைய முறையும் திடலிலே நாம் செய்ய வேண்டிய வேலையுமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டித் கொடுக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பிக்கப்படும். தொழுகைக்கு நாம் எழுந்து நிற்கும் பொழுது இடம் கொஞ்சம் பற்றாக்குறை மாறி தெரியுது. போதுமான அளவுக்கு நம்ம எல்லா ஏற்பாடையும் செய்திருந்தோம். ஆனால் மக்கள் அதிகமாக வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் தொழுகைக்கு நிற்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கி இன்ஷா அல்லாஹ் நின்று கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன செய்ய முடியும்னா வர மக்களுக்கு இடம் இருக்கும். இன்னும் 2 நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் தொழுகை ஆரம்பமாகப்படும்.